ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் லியோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் உங்களோட நன்மைக்காக தான் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? சில பேர் அக்செப்ட் பண்ணிப்போம். பல பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். கரெக்ட்டு தானே? ஆனா ரியாலிட்டி என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம நல்லதுக்கு தான் நடக்குமாம். காரணம் இல்லாம எந்த விஷயமே நடக்காதாம். அப்ப இது ரிலேட்டடா ஒரு கதை, ஒரு சினாரியோ ஒண்ணு நம்ம பார்க்கலாம். ஒரு பெரிய நாட்டுல ஒரு அரசர் இருந்தாராம். அந்த அரசருக்கு ரொம்ப திறமையான அமைச்சர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த அமைச்சரோட தயவால அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப செழிப்பா, நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சு பண்ணி, நாட்டு மக்கள் எல்லாமே ரொம்ப செழிப்பா, சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்களாம். ஆனா அவரோட குணம் என்னன்னா, நாட்டு மக்களுக்கோ, இல்ல அரசவையிலயோ எந்த விஷயம் நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்ற பழக்கம் கொண்டவராம். அப்ப இதே மாரி தான் அவர் நெறைய சொல்லிக்கிட்டு இருப்பாராம். அப்ப ஒரு நாள் வந்து அரசர் அரசர் வந்து அரசவையில இருந்துட்டு அந்தப்புறத்துக்கு போறதுக்காண்டி அவசரமா போய்க்கிட்டு இருக்காரு. அப்ப அவசரமா போயிட்டு இருக்கும்போது, அவர் காலு கீழ இருந்த கல்ல கவனிக்காம, நடந்து போற வழியில அப்படியே அடிபட்டுருச்சு. கால்ல ரொம்ப அடிபட்டுருச்சு. அப்ப துடிச்சு கால் வலியால துடிச்சு போய் அங்கனயே உட்காந்துட்டாரு. அத பார்த்து அரசி வேகமா பதறி அடிச்சு ஓடியாந்து, அவர கூட்டிட்டு போய் தூக்கிட்டு போய் அரசவையில அந்தப்புறத்துல வச்சு அவங்களோட தோழிகள் எல்லாரையுமே வரச் சொல்லி, அ வைத்தியர கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, அவர் வைத்தியர் வந்து பார்க்குறாரு. அப்ப வைத்தியர் வந்து பார்த்துட்டு, "ஏன் அரசரே கவனமா போயிருக்க கூடாதா? இந்த மாரி அடிபட்டுருச்சு. நீங்க வந்து இன்னும் ஒரு 4, 5 நாள் நீங்க ரெஸ்ட் எடுத்தா தான் இது வந்து க்யூர் ஆகும். சரியாகும். நீங்க இன்னும் ஒரு 4, 5 நாள் வந்து இங்கே தான் இருக்கணும். எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு ரொம்ப வருத்தம். யாருக்கு? அரசருக்கு ரொம்ப வருத்தம். அப்ப அந்த டைம்ல அந்த அமைச்சர் வந்து அரசர பார்க்க வர்றாரு. அரசர பார்த்தோனே, "ஏன் அரசரே கவனமா போயிருக்கலாம்ல. ஏன் இந்த மாரி பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "விடுங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். கவலைப்படாதீங்க. எல்லாம் நன்மைக்கு தான்" அப்படின்னு சொல்றாரு. "கவலைப்படாதீங்களா?" அரசரு அரசருக்கு வந்து கொஞ்சம் கோவம். எப்படி அமைச்சரே கவலைப்படாம இருக்க முடியும்? 4, 5 நாளு பெட்ட விட்டு எந்திரிச்சு போக்கூடாது அப்படின்னு வைத்தியர் சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு, சரி அமைச்சரோட குணம் இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அமைதி. ஆனா அரசருக்குள்ள கொஞ்சம் கோவம். ஏன்னா நம்ம கால்ல அடிபட்டு இருக்கோம். கால்ல அடிபட்டது நல்லதுக்கு தான். 4, 5 நாள் நீ இருக்கிறது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போற அப்படின்னு சின்ன கோவம். சரி அவரோட குணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் விட்டுட்டார். இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம், அரசர் வந்துக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு. அப்ப காவலாளிகிட்ட சொல்லி, ஒரு ஃப்ரூட்ஸும் நல்ல ஷார்ப்பான கத்தியும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கத்தியும், ஃப்ரூட்ஸும் எடுத்து வந்து அரசர்ட்ட குடுத்துட்டாங்க காவலாளி. அந்த ஃப்ரூட்ஸ் அவர் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது, கவனம் இல்லாம அவரோட கைய வெட்டிட்டாரு. 2 விரலும் துண்டா போயிருச்சு. இப்ப வலியால துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அங்கேருந்து ஓடியாந்து, எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. கை விரல் வெட்டுனது நல்லதுக்கு தான். சரி எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. அரசருக்கு சரியான கோவம். நான் இவ்வளவு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அமைச்சர் என்னன்னா, எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவன் அமைச்சர தூக்கி சிறையில போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. உடனே அமைச்சர தூக்கி சிறையில போட்டாங்க. அமைச்சர் சிறையில இருக்காரு. இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் கை எல்லாமே சரியாயிருச்சு. நார்மல் ஆயிட்டாரு அரசரு. இப்ப காவலாளிக கூட காட்டுக்கு வேட்டைக்கு போறாரு. காட்டுக்கு வேட்டைக்கு போற டைம்ல நெறைய அப்படியே வேட்டையாடிட்டே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மான பார்த்துட்டாரு. அரசர் வந்து ஒரு மான பார்த்துட்டாரு. அந்த மான் பின்னாடியே விரட்டி அந்த மான தொரத்தி ஓடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த மான தொரத்தி அது மேலேயே கவனம் செலுத்தி இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது, காவலாளிகள் ஒரு திசையிலயும், அரசர் ஒரு திசையிலயும் போயிட்டாரு. அப்ப அரசர் ஒரு திசையில போனா எந்த திசையில வந்திருக்கோம், என்ன ஏதுங்கிறது தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து மானும் கண்ணுக்கு எட்டுன தூரம் வர மான் இல்ல. ஏன்னா மானையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப களைப்பா ஒரு மரத்தடியில அப்படியே உட்கார்றாரு. அப்படியே உட்கார்ந்து திருப்பி கண்ணு முழிச்சு பார்த்தா, சுத்தி காட்டுவாசிகள் சூழ்ந்துட்டாங்க. அப்ப காட்டுவாசிகள்ட்ட நான் வந்து அரசர், இந்த நாட்டோட அரசர், நான் வந்து அரசர் அப்படின்னு காட்டுவாசிகள்ட்ட சொல்றாரு. யாரு? அரசரு. காட்டுவாசிகளுக்கு அந்த விஷயத்த பத்தி எந்த ஒரு விஷயம் காதுல கேட்கல. அப்படியே ஆள தூக்கிட்டு போயிட்டு அவங்களோட தலைவர்கிட்ட, யாரு? காட்டுவாசிகளோட தலைவர்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. இப்ப ஒரு மனிதர வந்து அவங்களோட சாமிக்கு வந்து காட்டுவாசிகளோட கலாச்சாரப்படி, அவங்களோட சாமிக்கு வந்து ஒரு மனித உடல பலி குடுக்குறது வந்து நல்ல ஒரு விஷயம். சாமிக்கு ஒரு நல்ல விஷயம். அப்ப இது ஒரு நல்ல ஒரு மனித உடலா இருக்கு. நல்லா சிகப்பா இருக்காரு. நல்லா இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இவர வந்து நம்ம பலி குடுத்துருவோம். இவர போய் குளிப்பாட்டி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கட்டளையிடுறாரு. யாருக்கு? காட்டுவாசிகளுக்கு, காட்டுவாசிகளோட தலைவர். அப்ப இவர கூட்டு போயிட்டு குளிப்பாட்டும்போது சட்டெடனா கழட்டி குளிப்பாட்டுறாங்க. அப்பதான் பார்க்குறாங்க 2 விரல் இல்ல அவருக்கு. உடனே டக்குனு வந்து தலைவர்ட்ட சொல்லிட்டு, இந்த மாரி அவருக்கு 2 விரல் இல்ல. ஐயோ! இது வந்து குற்றம். நம்ம சாமிக்கு வந்து உடம்புல எந்த ஒரு காயங்களும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு உறுப்பும் இல்லாம இருக்கக்கூடாது. அப்ப அவன அடிச்சு விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாசியோட தலைவர் சொல்லிட்டாரு. ஐய்யயோ! உயிர் தப்பிச்சேன்டா, பொழச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அங்கேருந்து ஒடியாந்துட்டாரு. ஒடியாந்து தெக்கும் தெரியாம, திசையும் தெரியாம அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு ஒரு வழியா அரண்மனைக்கு வந்துட்டாரு.
இப்ப அரண்மனைக்கு வந்தோனயே உடனே போய் அமைச்சர தான் பார்க்குறாரு ஜெயில்ல. ஏன்னா, கை வெட்டி அந்த விரல் இல்லாதனால தான் அவர் வந்து உயிர் பிழைச்சாரு. அப்ப அந்த விரல் வெட்டுனது நல்லது தான்னு அமைச்சர் சொன்னதுக்காண்டி அவர போய் ஜெயில்ல போட்டது என்னோட தப்பு தான். இப்ப அமைச்சர் நமக்கு நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில அவர் போய் பார்க்குறாரு. பார்த்து இந்த மாரி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி, "எனக்கு விரல் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன இனிமே பார்த்திருக்கவே முடியாது. என்னைய கொன்றுப்பாங்க" அப்படின்னு சொல்றாரு. அதோட கட்டி தழுவிட்டு, "நான் உங்கள பண்ணது தப்பு தான். உங்கள வந்து நான் வந்து ஜெயில்ல அடைச்சிருக்க கூடாது" அப்படின்னு அமைச்சர்ட்ட மன்னிப்பு கேட்கிறார் அரசர். அதுக்கு வந்து அமைச்சர் என்ன சொல்றாரு, "எல்லாம் நன்மைக்கு தான். இப்ப நீங்க வந்து என்னைய ஜெயில்ல அடைச்சது நல்லதுக்கு தான். இதே நான் உங்க பின்னாடியே வந்திருப்பேன். என் உடம்புல எந்த காயமும் இல்ல. எனக்கு எல்லா உடல் உறுப்புகளும் இருக்கு. அப்படிங்கிறப்போ நான் வந்து அந்த காட்டுவாசிகளுக்கு பலியாயிருப்பேன். அப்ப நீங்க என்னை ஜெயில்ல அடைச்சது நல்லதுக்கு தான்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டு, அப்படியே கட்டி தழுவிட்டு அரசர் இடத்துக்கு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த கதைகள்ல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப என்ன விஷயமும் நடந்தாலும், ஏதோ ஒரு காரணம் அதுக்கு பின்னாடி இருக்கும். அப்ப நம்ம எந்த விஷயத்த நினைச்சு அளவுக்கு அதிகமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்ப இந்த விஷயம் நினைச்சோம், நம்ம நடக்கல. இல்ல இப்படிதான் எதிர்பார்த்தேன், இப்படிதான் நடந்துருச்சு. அப்படின்னு நம்ம எத நினைச்சும் அளவுக்கு அதிகமா கவலைப்படக்கூடாது. எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நம்மளோட நல்லதுக்கும், நம்ம வந்து சில விஷயங்கள கத்துக்கணும். இல்ல இத வேற மாரி பண்ணணும். இல்ல இந்த சொசைட்டில சில விஷயங்கள புரிஞ்சுக்கணும். இல்ல மக்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்குமே தவிர, காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஏன்னா ஏன்னா காரணம் இல்லாம எந்த விஷயமும் நடக்காது. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு வேணா டைம் ஆகும். இப்ப இந்த விஷயம் நடந்தது எதுக்காகன்னே தெரியலடா. இப்ப வந்து அரசருக்கு கை வெட்டுனதுங்கிறது எதுக்கான்னே தெரியல. ஆனா, அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற புரிதலுக்கு அவருக்கு கொஞ்சம் காலம் ஆனுச்சுல்ல. அதே மாரி நம்மளோட வாழ்க்கையிலயும் நெறைய விஷயங்கள் நடக்கும். நெறைய நமக்கு புடிச்ச விஷயங்கள் நடக்கும். நெறைய புடிக்காத விஷயங்கள் நடக்கும். இப்ப புடிச்ச விஷயங்கள் நடக்கும்போது நம்ம சந்தோஷம் தான் படுவோம், எல்லாருமே. புடிக்காத விஷயம் நடக்கும்போது நம்ம வருத்தப்படுவோம், இல்ல துன்பப்படுவோம். இல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் ஏதாவது ஒரு தப்பான முடிவ கூட நம்ம எடுத்துருவோம். அதனால எந்த விஷயம் நடந்தாலும், அத ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்த உருவாக்கிக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம லைஃப் வந்து நம்ம ஸ்மூத்தா ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம். அது வந்து படிப்பா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம், இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல சொசைட்டியா இருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம். அந்த விஷயம் நடந்தா சந்தோஷம். நடக்கல அப்டின்னா, நடக்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப இந்த ஒரு சினாரியோ இந்த ஒரு மனநிலைய உருவாக்கிட்டு இருக்கும்போது மட்டும் தான், நம்ம எந்த விஷயம் நம்மள அஃபெக்ட் பண்ணாது. நம்ம ஹேப்பியா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்ம மூவ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கோம். ஏன்னா, நம்ம எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ற மனநிலைய உருவாக்கிக்கிட்டோம்ல. அப்படிங்கிறப்போ நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களா தான் தெரியும். இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்குன்டா. காரணம் இல்லாம இது நடக்காது. அப்படிங்கிற மனநிலைய நம்ம வந்து உருவாக்கிக்கிருவோம். அது வந்து நம்மள அடுத்த கட்டத்துக்கு நல்ல விதமா கொண்டு போயிரும். அப்ப அதனால நம்ம அளவுக்கு அதிகமா எந்த விஷயத்துக்கும் கவலைப்படக்கூடாது. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான். ஓகே பார்த்துக்கலாம். அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்ல டிராவல் பண்ணணும். ஓகே. தேங்க் யூ.